எல்லா பொருளுமே அத்தியாவசிய பொருள் தேவையில்லாத பொருளா? நீங்க சோப்பு பேஸ்ட், நான் ஒரு 4 பொருள் சொல்றேன். சோப்பு பேஸ்ட் டீ தூள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சமையல் எண்ணெய். இது 4 பொருள் மனிதனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையா? இது என்னைக்கோ ஒரு நாள் தேவையா? வாழ்நாள் முழுக்க டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பொருள் இந்த 4 பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இந்த 4 பொருள் நம்மள 3 பொருள் வந்துருச்சு. சமையல் எண்ணெய் வரப்போகுது, ஓகேங்களா? இப்ப இந்த 3 பொருளும் நம்ம கம்பல்சரி காலையில எழுந்து குளிக்கணும், பல்லு விளக்கணும், கரெக்ட்டுங்களா? அது இல்லாம நம்ம வாழ்க்கையில எதுவுமே பண்ண முடியாது. அப்ப அந்த 2 பொருளை வச்சு சில நிறுவனங்கள் லட்சங்கள்ல கோடிகள்ல சம்பாதிக்கும் போது நம்ம நிறுவனத்துல சம்பாதிக்க முடியுமா முடியாது? இப்ப நம்மகிட்ட 65 லட்சம் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க, வெறும் 20 லட்சம் பேர் இருக்கோம். இதுல சிஎம் மெம்பர்ஸ் எல்லாம் பிஎம் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 20 லட்சம் பேர் வெறும் 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா எவ்வளவு வரும் வருமானம்? கொஞ்சம் யோசிச்சு, வெறும் 1000 ரூபாய்க்கு வாங்கலாம் எத்தனை கோடி வியாபாரம் நடக்கும்? யாராவது கணக்கு போட்டு சொல்லுங்க. வெறும் 1000 ரூபாய்க்கு கால்குலேட்டர் எடுத்து போட்டு சொல்லுங்க. என் போன எடுத்து வரலையா? வெறும் 1000 ரூபாய்க்கு ஒரு 20 லட்சம் பேர் வாங்கினா எவ்வளவு வரும் கொஞ்சம் சொல்லுங்க. நான் 60 லட்சம் பேர் சொல்லுவேன், 20 லட்சம் பேர் தான் சொல்றேன். 7 சைபர் போடுங்க, 2 போட்டு 200 கோடி வரும், ஓகேங்களா? 200 கோடி ஜஸ்ட் ஒரு 20 லட்சம் பேர் வாங்கலாம். ஒரே ஒரு தடவை 1000 ரூபாய்க்கு வாங்கலாம். நான் சொல்றது ஒரு தடவை 1000 ரூபாய்க்கு வாங்கலாம், 2 தடவை வாங்கலாம், 3 தடவை வாங்கலாம். இப்ப நம்ம நிறுவனத்துல ஒரு நபர் 1000 ரூபாய்க்கு மட்டும் தான் வாங்குறாரு. தோராயமா நான் சொன்னது 1000 ரூபாய். சில பேர் 10,000 ரூபாய்க்கு வாங்குறவங்க இருக்காங்க, 2500 ரூபாய்க்கு வாங்குறவங்க இருக்காங்க, 500 ரூபாய்க்கு வாங்குறவங்க இருக்காங்க, 50,000 வாங்குறவங்க இருப்பாங்க, வர போறாங்க. இப்ப நான் சொன்னது இந்த மாணவி திட்டம், இந்த திட்டம் வந்துச்சு அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாரும் போய் என்ன பண்ணுவோம்? ஒரு வாரத்துல ஒரு தடவை போய் ஜூஸ் குடிச்சாவே ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் செலவு பண்ணும். வாரத்துல 4 தடவை போய் ஜூஸ் குடிச்சா 1000 ரூபாய் 2000 செலவு பண்ணும். சோ அப்ப ஒரு விஷயம் நடக்கும் போது நம்மளுடைய மார்க்கெட்டிங் எந்த மாதிரி வரும்? மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கா? எந்த மாதிரி இடத்துல இருக்கணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ இது எல்லாத்தையும் எடுக்கணும்னா நமக்கு என்ன தேவை? டீம் வேணும். அதை தெளிவா புரிஞ்சுங்க. நமக்கு டீம் இருந்தா மட்டும்தான் இது எல்லாத்தையும் எடுக்க முடியும். அப்ப டீமை உருவாக்கணும் அப்படின்னா இந்த 2 மாசம் OM என்ட்ரி போடுங்க. OM என்ட்ரி போட்டு அவங்க இந்த வியாபாரத்தை புரிய வச்சு அவங்க டீமை டெவலப் பண்ண வச்சுட்டீங்க அப்படின்னா, அவங்க நீங்க தெளிவா புரிய வச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களும் இந்த வியாபாரத்தை கத்துக்குவாங்க, அவங்களும் இந்த வியாபாரத்தின் மூலமா சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க சம்பாதிக்க உங்களுக்கு போகணும். வெறும் அதிகமா ஒரு 7 பேர் போதும். 7 பேர் நீங்க சினிக்கு முடிச்சிடலாம். உங்களுக்கு டீமும் வளர்ந்துடும். ஆட்டோமேட்டிக் ஒரு 10,000 பேர் வந்துட்டாவே மாசம் நமக்கு வருமானம் 25,000 ப்ராடக்ட் வாங்கினாவே, ஜஸ்ட் எனி ஒன் ப்ராடக்ட் வாங்கினாவே 25,000 ரூபாய் வெளியில கிடைக்குமா? வெளியில 8 மணி நேரம் வேலை எப்படி செய்யுங்க? சம்பளம் கொடுத்தாங்களா? அப்படிதானே? கொஞ்சம் மனசுல சொல்லுங்க, 8 மணி நேரம் வேலைக்கு எப்படிதான் உழைக்கிறீங்க? மாடா ஓட சார்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் சொல்றீங்க. கிட்டத்தட்ட கவர்மெண்ட் சர்வீஸ் 50,000 நீங்க இன்கம் வாங்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இது ஒரு பார்ட் டைம் ஒர்க் பண்ணி நீங்க உங்களுடைய வயசுக்கு சீடி கட்சிங்க, ஓகேவா? ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1880 இதுலயும் வருமா? அவரையும் கூட வேற ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனில இருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ஒண்ணுமே நிறைய பண்ணாங்க, உனக்கு ஒண்ணும் கிடைக்கல. ஆனா மைவித்தியாட்சி வந்தப்பதான் நிறைய பேரோட வாழ்க்கை மாதிரி இருக்கு. 2 மாசம் கழிச்சு வருமானம் வரும்னு சொல்லியிருக்காங்கல்ல, காத்திருக்கீங்கல்ல? எதனால காத்திருக்கீங்க? அப்ப நம்பிக்கை நிறுவனம் எப்படி கொடுத்துருக்கு? அப்ப அந்த நிறுவனம் கொடுக்குறதா நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா அவங்க எதுக்கு அந்த நம்பிக்கை கொடுத்துருக்காங்கன்னா நாம இதன் மூலமா பெரிய சம்பாதிக்கணுன்றதுக்காக தான் நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா?